வணக்கம் சார். வாழ்க தமிழ். நடுநிலை தேவை. குறிப்பாக நம்மை தேர்ந்தெடுக்கின்ற நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கின்ற சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்களுக்கு அவ்வாறு நடத்துகின்ற தேர்தல் நடுநிலையோடு நடத்த வேண்டும். அதன் வேலைதான் தேர்தல் ஆணையம். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட என்று நமது பாஜக அரசு வந்ததோ அன்று முதல் தேர்தல் ஆணையம் மீது உள்ள நம்பிக்கை மக்களிடம் போயிருந்தது. மக்களிடம் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளான எங்களுக்கும் தேர்தல் ஆணையம் மீது சந்தேகம். இதை உதாரணங்கள் சொல்கிறேன். 2014 தேர்தல் பாஜக ஆட்சிக்கு வந்தது. அப்பொழுது மறைமுக கூட்டணி தமிழ்நாட்டிலே அஇஅதிமுக வைத்திருந்தார் பாஜக. அப்போது அந்த அம்மையார் தான் துணை பிரதமராக ஆக வேண்டும் என்பதற்காக பணப்பட்டுவாரா செய்து மக்கள் ஓட்டுகளை பெற்றார். அப்போது நாங்கள் எதிர்த்த போது தேர்தல் ஆணையம் என்ன செய்தது தெரியுமா? போய் புகார் கொடுத்தோம். இந்த மாதிரி பணப்பட்டுவாரா செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். ஒன்றும் செய்யவில்லை. 144 தடை உத்தரவு போட்டு அவர்கள் பணம் கொடுக்க வைத்து மறைமுகமாக தேர்தல் ஆணையம் அஇஅதிமுகவை ஆதரித்தது. அப்போது நாங்கள் ஒருவரும் இந்த மக்களவைக்கு எங்களால் வர இயலவில்லை. அந்த தவறுகளை நாங்கள் சுட்டிக்கிறோம். ஏற்கனவே இதை இந்த அவையிலே நான் சுட்டிக்காட்டிருக்கிறேன். அது மட்டுமையா, தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்கிறதா? எங்கே நியாயமாக நடக்கிறது? 2019 தேர்தல் பொழுது பல கட்டங்களாக தேர்தல் நடக்கும். இறுதி கட்டும் போது 2 நாட்களுக்கு எந்த பிரச்சாரமும் செய்யக்கூடாது, அமைதி காத்திட வேண்டும். 2019 என்றாகிறது. தேர்தல் ஆணையம் நமது இந்திய பிரதமருக்கு சிறப்பு அனுமதி தருகிறது. இங்கே நீங்கள் கேதார்நாத் சென்று அங்கே தியானம் செய்யுங்கள். தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் தியானம் செய்வார், மற்ற நேரத்தில் தியானம் செய்ய மாட்டார். அதுக்கு செய்து பிறகு பிரதமரே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி. ஏனென்றால் அந்த 2 நாட்களும் இந்தியாவில் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளை தொடர்ந்து பார்த்தால் பிரதமரின் முகம் மட்டுமே வந்தது. அப்பொழுது பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு மறைமுகமாக பிரச்சாரத்தை தூண்டுகின்றது யார்? தேர்தல் ஆணையம். ஊக்குவித்தது யார்? தேர்தல். அதே போல் 2024 தேர்தல் கேதார்நாத்தை முடித்து விட்டாரா? எங்க ஊர் பக்கம் வந்து விட்டார். விவேகானந்தர் சிலையில் இருந்து அங்கு தியானம் செய்தார். கன்னியாகுமரி 2 நாட்களுக்கு அவர் முகம் மட்டும்தான் வந்தது. இது நியாயமா? நியாயமாக நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் நியாயமாக செய்கிறதா? அதே போல் பார்த்தீர்களா, ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் தேர்தல் ஆணையம் பணம் பட்டுவாரா செய்கிறது. அதற்காக பணத்தை நாங்கள் கைப்பற்றுகிறோம் என்பார்கள். ஒரு பாஜகவோ இல்லை பாஜக கூட்டணி வேட்பாளர்களும் பணம் கைப்பற்றுவதே கிடையாது. ஆனால் செய்வதெல்லாம் எதிர்கட்சிகளை குறிவைத்துதான். நான் கேட்கிறேன், தேர்தல் ஆணையமே இப்ப நீ வந்திருக்கீர்கள், கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் சரியான சீரனை செய்ய வேண்டும். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், துணை நிற்கிறோம். இப்போது உண்மையான வாக்காளர்கள் வேண்டும். 2 வாக்கு பட்டியல் இருப்பவர்கள் வேண்டாம். இறந்தவர்களை பட்டியலிருந்து நீக்குங்கள். இடம் மாற்றவர்களை அந்தந்த பகுதிக்கு சேருங்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு அச்சம் என்றால் நமது நிதியமைச்சர் நிர்மலா அம்மையார் தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்கிறார், இந்த தொகுதியில 7000 ஓட்டுகள் போலி ஓட்டுகள். ஆடு நடிகர் ஓனா எழுதலாமா? உங்களுக்கே இந்த அக்கறை. அப்பொழுது என்னது? நீங்களும் தேர்தல் ஆணையம் இணைந்துதானே வேலை செய்கிறீர்கள். எங்களுக்கு தேவை. நான் கேட்கிறேன், கும்பகர்ணனை போய் தூக்கி கொண்டிருந்தது தேர்தல் ஆணையம். இத்தனை ஆண்டுகளாக எந்த சீரும் செய்யாமல் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள், தவறான வாக்காளர்கள். நான் உடனே சரி, அது ஏன் 3 மாதத்துக்கு செய்கிறீர்கள்? செய்ய வேண்டும் என்றால் 6 மாதத்துக்கு செய்கிறீர்கள். இது என்னன்னா, இதை பார்க்கும் போது எங்களுக்கு அச்சம் வருகிறது. என்ன அச்சம்? 2014 ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் நவம்பர் 8ஆம் தேதி ஒருத்தர் வந்தார், தொலைக்காட்சியில் 8 மணிக்கு வந்தார். என்ன செய்தார்? அவசரகதியிலே இன்று முதல் 500 ரூபாய் நோட்டுகளும் 1000 ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடி ஆகாது என்றார். அதே போல் என்ன செய்தார்? இனி உங்கள் வங்கியில் உள்ள பணத்தில் உங்களது இல்லை என்று சொன்னார். அதே போல்தான் இன்று 4 நவம்பர் 2020 தமிழ்நாட்டிற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வாக்காளர்களே உங்கள் வாக்கு உரிமை இல்லை, நீங்கள் புதிதாக பதிவு செய்தால் கொண்டால் மட்டுமே
உங்களுக்கு வாக்குப்பதிவருக்கு உங்கள் வாக்குரிமையை நாங்கள் இரவோடு இரவாக நவம்பர் மாதம் நாங்கள் புடுங்கிக் கொண்டோம். அப்பொழுது அச்சம் வராதா? இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்? இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் ஒருவருக்கு மட்டும்தானே வரும். அது நம்ம இந்திய பிரதமர் மோடிக்கு மட்டும்தானே வரும். இரவோடு இரவாக அனைத்தையும் கலைத்துவிட்டு புதிதாக சேர்க்கின்ற எண்ணம் யாருக்கு வரும்? அது மட்டுமா, அவர் செய்கின்ற ஒவ்வொரு இதிலும் எத்தனை உயிர் சேதங்கள் நடக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் 29 நாட்களிலே சுமார் 47 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது குறிப்பாக SAR பணியிலே ஈடுபட்ட போது இது சரியா? இதனால முறையா? நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும் ஏழை மக்கள் தானே உயிரிழக்கிறார்கள். நீங்களே நான் கேட்கிறேன், உண்மையாகவே நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நினைத்தால் முதலே ஒரு பைலட் ப்ராஜெக்ட் செய்யுங்கள், ஒரு மாநிலத்தை செய்யுங்கள், இல்லை 4 தொகுதிகள் செய்யுங்கள். அதில் வெற்றி பெற்று அங்கிருந்து படிப்பினை எடுத்து பிற மாநிலத்தில் செய்யுங்கள். நீங்கள் பீகாருக்கு செய்தீர்களே, என்ன ஆயிற்று? பீகார் தேர்தல் போது எத்தனை லட்ச போலி வாக்காளர்கள் இருந்தார்கள். நீங்கள் சீர் செய்தீர்களா? இதோ அப்படியே மாற்றி விடுவோம், மணலை கயராக மாற்றுவோம் திருப்போம் சொன்னீர்களே, உங்களால் செய்யவில்லையே. கிட்ட பார்த்தால் என்ன செய்தீர்கள்? நாங்கள் கிட்டத்தட்ட நமது இவர் புதிதாக நீ இந்தியனா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறேன் என்ற முயற்சியில் தேர்தல் ஆணையம் ஈடுபடு. அதுவா உன் வேலை? நான் கேட்கிறேன் ஐயா, எனக்கு ஒன்றே ஒன்று புரியவில்லை. நீங்க பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது தேர்தல் ஆணையத்திலிருந்து பார்த்தீர்கள், நான் தான் இந்திய குடிமகன், நான் தான் வாக்குரிமை உள்ளவன், நான் தான் செய்ய வேண்டும். ஐயா, இது உன்னுடைய வேலை இல்லையா? தேர்தல் ஆணையம் தான் நீ உனக்கு வாக்குரிமை இருக்கிறது, நீ வாக்களித்தால் தான் நல்லபடி நடக்கும் என்று இருக்கும் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் தன் கடமையிலிருந்து தவறிவிட்டு மக்களின் மீது தேவையற்ற சுமையை சொல்கிறது. அதுவும் பார்த்தீர்கள் என்றால் நான் கேட்கிறேன், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? பெண் வேண்டாம், முதல் ஆதார் கார்டு வேண்டும். நீங்கள் விவாகரத்து செய்து கொள்ள வேண்டுகிறா, என்ன வேண்டும்? அதற்கும் ஆதார் வேண்டும். நீங்கள் குழந்தை பெற்றுக் கொள்கிறா, குழந்தை பெற்றுக் கொண்டால் என்ன வேண்டும்? அதற்கும் ஆதார் வேண்டும். வண்டி ஓட்டணுமா? அதற்கு லைசன்ஸ் வேண்டுமா? அதற்கு முதல் என்ன தேவை? ஆதார் தேவை. கல்லூரியிலே போய் நான் படிக்க வேண்டுமா? அதுக்கு என்ன தேவை? ஆதார் தேவை. வங்கியிலே போய் நான் கணக்கு திறக்க வேண்டுமா? அதற்கு என்ன தேவை? ஆதார் தேவை. வேலைக்கு, அரசாங்க வேலைக்கு நான் செல்ல வேண்டுமா? எனக்கு தேவை ஆதார். ஏன் எல்லாத்துக்கும்? ஏன் நான் செத்தால் கூட என் பணத்தை எரிக்க வேண்டுமோ புதைக்க வேண்டுமோ அதற்கும் ஆதார் தேவை. இவ்வாறு அனைத்திலும் ஆதாரை கிடைத்து இந்த அரசு தேர்தல் நாங்கள் ஆதாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிறகு எதிர்கட்சிகள் எல்லாம் சென்று உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இன்று ஆதாரை கொண்டு அனைத்திலும் இருக்கிற ஆதாரை ஏன் நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள்? நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோமே, என்ன கேட்கிறோம்? ஆதாரை இணைங்கள். நீங்க இணைத்தால் இன்னைக்கு மக்கள் கணக்கெடுப்பு கூட இருக்க தேவையில்லை. ஏனென்றால் அனைத்து தரவுகளும் ஆதாரில் இருக்கிறது. யார் யார் எந்த மாநிலத்திலே வசிக்கிறார்களோ அந்த தரவுகள் அங்கே ஆதாரில் இருக்கிறது. ஆனால் எதற்காக பாஜக பயப்படுகிறது? எங்களுக்கு அச்சம் இருக்கிறது. ஒவ்வொரு முறை நீங்கள் செய்யும் போது உங்கள் உள்நோக்கம் திருட்டு வழியிலே, பின்புற வழியிலே ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே முயற்சியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அது மட்டுமா எங்களுக்கு தெரியாதா? ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் வருகிறது என்றால் கரெக்டா சரியாக 6 மாதத்துக்கு முன்பால் அமித்ஷா இங்கே வருவார், வந்து மிரட்டான்னு சொல்வார். என்ன இடி வருகிறது, வருவாய்த்துறை வருகிறது, சிபிஐ வருகிறது. அது வரைக்கும் சிபிஐ இடி யாரும் வரமாட்டார்கள். பார்த்தீர்கள் என்றால் தேர்தல் நடக்கும் வரைக்கும் சுத்தி சுத்தி வருவாங்க சிபிஐ இடியோ இன்கம் டாக்ஸும். அதற்கு பிறகு அடுத்த தேர்தல் மாநிலத்துக்கு ஒரு டீமே வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநில தேர்தலுக்காக செல்கின்ற டீமை வைத்துக் கொண்டு மிரட்டுகிறீர்களே, தேர்தல் ஆணையம் கண்டுக்காதா? நியாயமான நடுநிலையை தேர்தல் நடக்கும் என்றால் இந்த மாதிரி பின்பக்க வேலைகளை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு உண்ட உரிமையும் கிடையாதா? அதெல்லாம் செய்யாமல் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து மக்களை புண்படுத்த வகையிலே செய்கிறது. இன்று நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. எங்கள் தமிழ்நாடு அமைதி பூங்கா, என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறாங்க.
இங்கே எப்படி அயோத்தியில் செய்தார்களோ அதே போய் திருப்பரங்குன்றத்தில் செய்வார். ஆனால் எங்கள் திராவிட முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கவில்லை. உங்கள் பாச்சா பலிக்காது உள்ளே நுழைவிட மாட்டோம். ஐயா, எங்களுக்கு பெரிய என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையரா, ஒரு 3 கட்டமா வாக்காளர்களை திருப்பி அவர்களை வாக்குரிமையை பெறுக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்கள் ஜூலை மாதம் 1987 முன்பு பிறந்தால் 2 ஆவணங்களை நீங்கள் சேருங்கள். நீங்கள் டிசம்பர் 2004 ஜூலை 87 முதல் 2004 பிறந்தால் ஒரு 3 ஆவணங்களை சேருங்கள். ஆனால் நீங்கள் 2004 மேல் பிறந்திருந்தால் 13 ஆவணங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்க வேண்டும். குறிப்பாக உங்கள் தாய் தந்தை வாக்களித்திருக்கிறார்களா, இல்லை நீங்கள் இருக்கீங்களா, அவர்கள் இந்தியர்களா, சரி அதெல்லாம் ஓகே, அதையிடம் விட்டு விடுவோம். 13ஆக ஒன்றை சேர்த்துள்ளது தேர்தல் ஆணையம். இங்கே பீகாரிலே SIR முடித்த பிறகு 13 என்னென்னால், பீகார் தேர்தலிலே நீ SIR சரியாக செய்திருந்தால் நீ எந்த மாநிலத்திலும் போய் வாக்களிக்கலாம். இது என்ன நியாயம்? பீகார் தேர்தல் நடந்து 1 மாதம் கூட ஆகவில்லை. வருகின்ற மே மாதம் ஏப்ரல் மாதம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தேர்தல் நடக்கிறது. அப்போது பீகாரில் வாக்களித்தவர் SIR அங்கே சரி செய்யப்பட்டவர் தமிழ்நாட்டில் வாக்களிக்கலாமா? காரணம் என்ன? வந்தாரை வாழைக்கும் தமிழகத்துக்கு வந்த சோதனை பாருங்கள். கிட்டத்தட்ட 1 கோடி பீகார் மக்கள் எங்கள் தமிழகத்திலே நல்ல முறையிலே அவர்கள் வேலை செய்கிறார்கள். காரணம், பாஜக ஆள்கின்ற எந்த மாநிலத்துக்கும் வேலை வாய்ப்புக்கு வழி இல்லை. அவர்கள் வேலை வாய்ப்பு வேண்டுமென்றால், அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேற வென்றால் அது தமிழ்நாடு என்பதால், அது திராவிட மாடல் நாடு என்றால் 1 கோடி பேர் பீகாரை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு அச்சம் வராதா? எதற்கு தேர்தல் நீ நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா, இல்லை மறைமுகமாக பாஜக வேலை செய்கிற 1 கோடி பேரை எதற்காக நீ பீகாரிலும் தேர்தல் வாக்களிக்கலாம், அதை விடுத்து வாக்குச்சீட்டை எடுத்துக்கொண்டு வாக்குரிமை சீட்டை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து வாக்களிக்கும் என்றால் உள்நோக்கம் வெளிப்படையாக தெரிகிறது. நடக்காது. நீ என்னதான் பின்கதவு மூலமாக தமிழ்நாட்டை கைப்பற்ற நினைத்தால் தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் குறிப்பாக தமிழ் செய்ய மாட்டாங்க. நான் கேட்கிறேன், உலகமே இந்தியாவை பாராட்டியது. எதற்கு பாராட்டியது? நீங்கள் நிலவுக்கு சந்திரயான் 3 மூலமாக நீங்கள் ஏவுகணை ராக்கெட் அனுப்புகிறீர்கள். எப்படி அனுப்புகிறீர்கள்? ஸ்லிங் ஷாட் மூலமாக. அதாவது இதுவரைக்கும் வளர்ந்த நாடுகள் யாரும் பயன்படுத்தாத ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி பாராட்டு பெற்றீர்கள். காரணம், அப்பொழுது இஸ்ரோவில் உள்ளவர்களாம் பகுத்தறிவு மாநிலத்திலிருந்து வந்தவர்கள், அவர்கள் கண்டுபிடித்தார்கள், அதன் மூலமாக செய்தீர்கள். உலகமே பாராட்டியது. நான் கேட்கிறேன், ஐயா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த EVM பார்த்தாலே எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. அதுக்கு உரிமையாளர் யார்? யாருக்கும் தெரியவில்லை. அதற்குள் என்ன இருக்கிறது? எங்கே சென்றாலும் ஓட்டு போட்டாலும் பாஜக விழுது என்றார்கள். உடனே வந்து விடுவார்கள். ஆஹா, அப்போது நீங்கள் எப்படி ஜெயித்தீர்கள் என்று. அங்கே உங்க பாச்சா பலிக்கல, அதனால்தான் நாங்கள் ஜெயிச்சோம். அது மட்டும் இல்ல, நான் கேட்கிறேன், அமெரிக்காவிலே EVM இல்லை, ஜெர்மனியிலே EVM இல்லை, ஜப்பானிலே இல்லை, வளர்ந்த நாடுகள் எங்கேயுமே EVM இல்லை. நீங்களே அதை வைத்து தலையில் தூக்கி ஆடுகிறீர்கள். ஏன் வாக்குச்சீட்டை பார்த்து அச்சப்படுகிறீர்கள்? நீங்கள் வாக்குச்சீட்டை பார்த்து அச்சப்படுகிறால் அப்போது எங்கள் சந்தேகம், எங்கள் ஐயம் உண்மைதானே? நீங்கள் ஏதோ தவறாக செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோமா இல்லையா? அதற்காக தான் கேட்கிறேன், தயவு செய்து நீங்கள் வளர்ந்த நாடை பின்பற்றுங்கள். அதே போல் தொடர்ந்து சேரேன், நீங்கள் நல்ல முறையிலே இந்தியாவில் வாக்கு உரிமை பெற்றவர்கள் வாக்களிக்க வேண்டும். அதற்கு துணை நிற்க இங்குள்ள அத்தனை கட்சிகளும் தயாராக இருக்கிறது. எங்களுக்கு தேவை நியாயமான தேர்தல் ஆணையம். நான் கேட்கிறேன், நியாயமான தேர்தல் ஆணையம் சொல்வது, இங்கே அனைத்து துறைகளும் உங்கள் RSS ஆட்கள் தானே வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் RSS ஆட்கள் இருக்கும்போது ஏதாவது ஒன்று நியாயமாக நடக்கிறதா? நடுநிலையுடன் நடக்க வேண்டிய எந்த துறையாவது நடுநிலையுடன் நடந்து கொண்டிருக்கிறதா? இப்போ கேள்வி, எங்களுக்கு ஒரே கேள்வி, வாக்காளர் பட்டியலை சீர் செய்கிறேன் என்று சொல்கிற தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை சீர் செய்வது எப்போது?
தேர்தல் ஆணையம் நியாயமற்ற முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை சீர் செய்வது எப்போது? இது என்னுடைய கேள்வி இல்லை, இங்கு இந்தியாவுள்ள மக்களின் அனைத்து மக்களின் கேள்வி. நியாயமான முறையிலே இருக்க வேண்டும் என்றால் இந்த அவசர கதி வேண்டாம். தயவு செய்து இந்த எஸ்ஏஆரை நிறுத்துங்கள். எஸ்ஏஆர் தேவையில்லை. நான் சொல்றேன், தேர்தல் முடியட்டும், பொறுமையாக அனைத்து குளறுபாடுகளையும் சரி செய்து வைத்து 6 மாசம் கொடுங்கள். 6 மாசம் அவகாசம் கொடுத்து நாம் ஒழுங்கான முறையிலே சீர்திருத்தம் செய்து நல்ல முறையிலே செய்யுங்கள். முடிக்கிறேன் சார். ஏன் சார் அவசரப்படுறீங்க சார்? இருக்க டைம் இருக்கு சார், சும்மா அவசரப்படாதீங்க சார். என் கேள்வியில் இங்கே பாஜக சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் பாவம் இந்தி பேசும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தமிழ் பேசும் மக்களை ஒரு நாளும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் நீங்கள் திராவிட ஆட்சியை, திராவிட நாடை நீங்கள் ஏமாற்ற முடியாது சொல்லி வாய்ப்பை தந்த நன்றி நன்றி நன்றி. Thank you.